டேஸ்டியான வெஜிடபிள் குருமா குழம்பு செய்வது எப்படி வாங்க பார்த்துருவோம். குருமா குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சோம்பு, கிராம்பு, பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஸ்டார், ஒரு பிஞ்ச் ஏலக்காய், கசகசா, அரை மூடி தேங்காய், பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, காய்கறிகள்: கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் மற்றும் மிளகாய்த்தூள், மஞ்சள், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தேவைக்கேற்ப. குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்ச வாட்டி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி வெங்காயம் போதுமான அளவு வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த வெஜிடபிள்ஸை எடுத்து நம்ம இப்போ அதில் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு மஞ்சள், உப்பு, மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு, மஞ்சள், மிளகாய்த்தூள்லாம் போட்டு இதை நல்லா இப்போ வதக்கிடணும். வதக்கி கொஞ்சம் அந்த மிளகாய்த்தூள் வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இப்போது தேங்காய், கசகசா கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சி இப்போ நம்ம இதில் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா 3 முந்திரி போட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா இது முந்திரி சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால் முந்திரி சேர்த்து அரைச்சி இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா தேங்காய், கசகசா, 3 முந்திரி போட்டு நம்ம இதை அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து குக்கரை விசில் விடுங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு உப்பு பார்த்துருங்க. உப்பு பார்த்துட்டு இதை ஒரு விசில் அல்லது 2 விசில் விட்டு இறக்கணும்னா வெஜிடபிள் குருமா ரெடி. இது இட்லி, தோசை, ரைஸ் இது 3த்துக்குமே இது ரொம்ப. இப்போ நம்ம 2 விசில் விட்டு எடுத்துட்டோம். இதுதான் நம்மளுடைய லுக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குருமாவை சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கிறது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.